மருத்துவத்துல ஜோனஸ் சால்கோடைய மிக உன்னதமான பங்களிப்புகளும் சாதனைகளும் என்னென்னன்றத பார்க்கலாம். ஜோனஸ் சால்க் ஒரு அமெரிக்கன் வைராலஜிஸ்ட் அண்ட் மெடிக்கல் ரிசர்ச்சர். இவர் 1914 அக்டோபர் 28 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் பிறந்தாங்க. இவருடைய ஃபுல் நேம் ஜோனஸ் எட்வர்ட் சால்க். இவர் 1941ஆம் ஆண்டு ஆர்ம் ஃபோர்ஸஸ் எபிடமியாலஜிக்கல் போர்டு தரப்பில் இருந்து நிறுவப்பட்டிருந்த கமிஷன் ஆன் இன்ஃப்ளூயன்ஸால ஜாயின் பண்ணாங்க. அந்த கமிஷனுடைய டைரக்டராக தாமஸ் பிரான்சிஸ் ஜூனியர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ஃபிசிஷியன் அண்ட் வைராலஜிஸ்ட் இருந்தாங்க. அந்த காலத்திலெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்ற தொற்று நோயினால் எண்ணில் அடங்காத மனிதர்கள் உயிரிழந்திருந்தாங்க. மேலும் இந்த இன்ஃப்ளூயன்ஸாவானது அதிகமாக பரவக்கூடிய ஒரு தொற்று நோயாகவும் இருந்தது. இதனால் இந்த இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு எதிரான வேக்சின் தடுப்பூசி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது தான் இந்த கமிஷன் ஆன் இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்றது. குறிப்பாக அந்த காலத்தில் தான் 2ஆம் உலகப் போரானது நடந்து வந்தது. அது 1939ஆம் ஆண்டு தொடங்கி நடந்து வந்தது. இப்போ இந்த போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் ரொம்ப நெருக்கமாக போர் செய்வாங்க. இதனால அவங்களுக்கு இந்த இன்ஃப்ளூயன்ஸாவானது அதிகமாக பரவக்கூடிய அபாயம் இருந்தது. இதனால தான் குறிப்பாக அந்த காலத்தில் இந்த கமிஷன் ஆன் இன்ஃப்ளூயன்ஸாவானது உருவாக்கப்பட்டிருந்தது அந்த ஆர்ம் ஃபோர்ஸஸ் எபிடமியாலஜிக்கல் போர்டு தரப்பிலிருந்து. ஸோ அதில் தான் இந்த ஜோனஸ் சால்க் வந்து ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி தாமஸ் பிரான்சிஸ் ஜூனியர் கூட சேர்ந்து ஜோனஸ் சால்க் வந்து இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு எதிரான வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. மேலும் அவங்க 2 பேரும் இணைஞ்சு இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிக்கவும் செஞ்சாங்க. இதனால் இந்த இன்ஃப்ளூயன்ஸா வேக்சின் ஆனது இராணுவ வீரர்களுக்கு, குறிப்பாக யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு போடப்பட்டது. அதுக்கப்புறம் இராணுவ வீரர்கள் வந்து அந்த 2ஆம் உலகப் போரின் போது இன்ஃப்ளூயன்ஸானால பாதிக்கப்படலை. இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்தது. இதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போரும் முடிவடைஞ்சது. இந்த நிலையில் ஜோனஸ் சால்க் வந்து மேலும் நிறைய இது மாதிரி இந்த வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக 1947ஆம் ஆண்டு இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய பென்சில்வேனியாவில் இருக்கிற பிட்ஸ்பர்க், அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் ஸ்கூல் ஆஃப் மெடிசன், அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ஒரு ப்ரொஃபஸர், பேராசிரியராக இவர் நியமிக்கப்பட்டாங்க. அந்த காலத்தில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்கில் இவர் ஒரு பிரைவேட் லேபரட்டரியும் மற்ற நபர்களுடைய உதவியோடு உருவாக்கினாங்க. அதுக்கப்புறமா நிறைய வைரஸஸ் பற்றி இவர் வந்து ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் அந்த சமயம்லாம் இந்த போலியோ அப்படின்ற இந்த ஒரு கொடுமையான ஒரு நோயினால் நிறைய குழந்தைகள் அந்த காலகட்டத்தில் உயிரிழந்திருந்தாங்க. மேலும் நிறைய குழந்தைகள் அவங்களுடைய கை கால்கள் வந்து முடமாக்கப்பட்டு அவங்களுடைய உடல் உறுப்புகளையும் இழந்தாங்க. இவ்வளோ பிரச்சனைகளை வந்து அந்த காலத்தில் வாழ்ந்து வந்த குழந்தைகள் வந்து எதிர்கொண்டு வந்தாங்க. இப்படியான சூழ்நிலையில் இந்த போலியோ அப்படின்ற இந்த ஒரு நோயை தடுக்கணும், அதுக்குண்டான வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோட ஒரு முக்கியமான ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கப்பட்டிருந்தது. அதுதான் நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் இன்ஃபேண்டல் பெராலிசிஸ். அது அடுத்து போக போக மார்ச் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணப்பட்டது. ஸோ அவங்க தரப்பிலிருந்து அந்த காலத்திலெல்லாம் போலியோவினுடைய ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது போலியோ நிறைய வகைகளை கொண்டு இருந்தது. என்னென்ன வகைகளில் போலியோ வந்து ஏற்படுது அப்படின்னு அதை கண்டறியணும் அப்படின்றத நோக்கமாக ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு இருந்தாங்க. அப்போ ஹாரி வீவர் அப்படின்னு அந்த நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் இன்ஃபேண்டல் பெராலிசிஸை சார்ந்தவர், அவர் வந்து 1948ஆம் ஆண்டு ஜோனஸ் சால்க்கு அதில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி அழைச்சாங்க. ஜோனஸ் சால்க்கும் அதில் ஜாயின் பண்ணாங்க. ஆரம்பத்தில் அந்த ப்ராஜெக்டோடைய ஹெட்டாகவும் ஜோனஸ் சால்க் தான் இருந்தாங்க. அதனுடைய ஆரம்ப நோக்கம் என்ன இருந்ததுன்னா போலியோவுடைய ஸ்ட்ரெயின்ஸை கண்டறியணும். அதாவது இப்போ இன்ஃப்ளூயன்ஸாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸா ABCD அப்படின்னு 4 டைப்ஸ் ஆஃப் வைரஸ் இருக்கு. அந்த 4 வைரஸஸ்னால 4 வகையான இன்ஃப்ளூயன்ஸாவானது ஏற்படும். அது மாதிரி போலியோ எத்தனை வகை இருக்கு அப்படின்னு கண்டறியணும். அதுக்கு இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. உடனடியாக அது வந்து 3 மெயின் டைப்ஸை வந்து கொண்டு இருக்கு அப்படின்றது கண்டறியப்பட்டது. அதாவது போலியோ டைப் 1, டைப் 2, டைப் 3 அப்படின்னு 3 வகையாக இருக்குது அப்படின்னு, அதுதான் வந்து மெயினாக இருக்குது அப்படின்னு கண்டறியப்பட்டது. இதுக்கப்புறமா தான் போலியோக்கு எதிரான வேக்சின் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சியை ஜோனஸ் சால்க் வந்து தொடங்கினாங்க. அப்போ நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் இன்ஃபேண்டல் பெராலிசிஸ், அதே மாதிரி இவர் பணிபுரியக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் ஸ்கூல் ஆஃப் மெடிசன், இவங்க 2 தரப்பிலிருந்தும் ஜோனஸ் சால்க்கு நிதி உதவி வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் நிறைய அசிஸ்டன்ஸோடு சேர்ந்து ஜோனஸ் சால்க் வந்து போலியோக்கு எதிரான வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் 1950களில் ஈடுபட்டு வந்தாங்க. அந்த
காலத்தில் நிறைய பேர் போலியோக்குண்டான வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருந்தாங்க தான். ஆனால் அது எதுவுமே பலனளிக்கலை. ஏன்னா பொதுவாக இப்போ ஒரு வைரஸ் வந்து நம்மளுடைய உடலுக்குள்ளே நுழையுதுன்னா உடனடியாக நம்முடைய இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அந்த வைரஸை ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியானது தூண்டப்பட்டு அந்த வைரஸ் வந்து அழிக்கப்படும். ஸோ அதுதான் நம்மளுடைய உடலில் நடக்கக்கூடிய நிகழ்வு. இப்படியான சூழ்நிலையில் இப்போ ரொம்ப தீவிரமான ஒரு வைரஸ் இருக்குது. அந்த வைரஸ் வந்து முறை நம்மளுடைய உடலில் வருது அப்படின்னா அது நம்மளுடைய உடலில் பெரும் பாதிப்பை வந்து ஏற்படுத்திடும். இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் நமக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டியை கூட அந்த வைரஸ் வந்து கொண்டு இருக்கும். ஏன்னா ஒரு புதிய வைரஸ் அது வந்து ரொம்ப தீவிரத்தோட முதல் முறையாக நம்மளுடைய உடலுக்குள்ளே வரும்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து அதை வந்து ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணிடும். ஆனால் அதை ரெகக்னைஸ் பண்ண பிறகு அது எப்படி செயல்படுது அப்படின்னு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் தான் அதை அட்டாக் பண்ணவே செய்யும். அப்படி அது தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அந்த வைரஸ் ஆனது நம்மளுடைய உடல் உறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து நம்மளை உயிரிழக்க வச்சிரும் அல்லது நம்மளுடைய உடல் உறுப்புகளை சேதப்படுத்திடும். ஸோ இப்படியான சூழ்நிலை வந்து இருந்தது. அது மாதிரி போலியோ மைலெட்டஸ் அப்படின்ற வைரஸ் வந்து ரொம்ப தீவிரமான வைரஸ். அது வந்து முதல் முறை ஒரு நபருக்கு ஏற்படும் போது அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் அந்த ஒரு வைரஸுக்கு எதிராக போராடுறதுக்குள்ள அந்த வைரஸ் ஆனது அவங்களுடைய உடல் உறுப்புகளை சேதப்படுத்தி கை கால் விளங்காமல் போகிறது, அந்த மாதிரியான பாதிப்புகளை குழந்தைகளுக்கு ஏற்படுத்தினது. அப்படி இல்லைன்னா குழந்தைகள் உயிரிழக்கிறதுக்கும் காரணமாக அமைஞ்சது. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த வைரஸஸுக்கெல்லாம் எதிராக தடுப்பூசி எப்படி கண்டுபிடிக்கப்படும்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட வைரஸை எடுத்துப்பாங்க. இப்போ போலியோ ஒரு வைரஸ் ஏற்படுத்துதுன்னா அந்த போலியோ வைரஸை வந்து எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு அந்த வைரஸை வந்து வீக் பண்ணுவாங்க. ஏன்னா அது ரொம்ப தீவிரமாக இருக்கிறனால தான் அது எப்படி செயல்படும் அப்படின்னு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அது நம்மளை வந்து நம்மளுடைய உடல் உறுப்புகளை பாதிக்குது அல்லது நம்மளை உயிரிழக்க வைக்குது. அதனால் அதை வந்து வீக் பண்ணிடுவாங்க. வீக் பண்ண பிறகு அதனால் பெருசாக வந்து செயல்பட முடியாது. அதுக்கப்புறம் அந்த வைரஸோடு சேர்த்து சில விஷயங்களை வந்து சேர்ப்பாங்க வேக்சினாக உருவாக்குறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த வேக்சினாக உருவாக்கி அதை வந்து மனிதர்களுக்குள்ளே செலுத்துவாங்க. இப்படி செலுத்தும் போது அந்த வீக்கான வைரஸ் ரத்தத்தில் கலந்த உடனே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து தூண்டப்பட்டு அந்த வைரஸ் எப்படி செயல்படுது அப்படின்னு கவனிக்க ஆரம்பிக்கும். இப்படி கவனித்த பிறகு அது வந்து ஃபுல்லாக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த ஒரு வைரஸை வந்து நல்லா ஸ்டடி பண்ணி வச்சிரும். அதுக்கப்புறம் அது கொஞ்ச காலத்திலே போராடி அந்த வைரஸை அழிக்கவும் செய்யும். ஏன்னா வைரஸ் வீக்காக இருக்கிறனால. அதுக்கப்புறம் உண்மையிலேயே தீவிரமான வைரஸ் வந்தால் கூட அந்த வைரஸ் எப்படி செயல்படும் அப்படின்னு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு ஏற்கனவே தெரியும். அப்படின்றனால அதுக்கு எதிராக நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப விரைவாகவே செயல்பட்டு அந்த வைரஸஸை வந்து அழிச்சிரும். ஸோ இப்படி தான் வந்து வேக்சின்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு வரும். அப்படி இருக்கும்போது இந்த போலியோ வைரஸ் அதை வந்து என்னதான் வீக்காக்கி அதை வேக்சினாக கண்டுபிடிச்சி மனித உடலுக்குள்ளே செலுத்தினாலும் அது வந்து பாதிப்பை தான் ஏற்படுத்தினது இம்யூன் சிஸ்டத்தை. நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தினால போலியோ வைரஸினுடைய வீக்கான அந்த வடிவம் அதை கூட வந்து எதிர்க்க முடியாத நிலை இருந்தது. இதனால இதை என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாமல் ரொம்ப தடுமாறினாங்க. போலியோக்கு எதிரான வேக்சின் கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு வந்தாங்க. அப்போ தான் ஜோனஸ் சால்க் வந்து மிக முக்கியமான ஒரு முறையை கண்டுபிடிச்சாங்க. அதாவது போலியோ வைரஸை அவரும் வந்து ஐசோலேட் பண்ணி அதை வந்து ஃபஸ்ட்டு கல்ச்சர் பண்ணாங்க. கல்ச்சர் பண்ணுறதுன்னா என்னென்னா போலியோ வைரஸை எடுத்து அதை வந்து ஒரு நியூட்ரியன் ரிச் மீடியம், அதாவது வைரஸ் வாழ்கிறதுக்கு உண்டான ஏற்ற சூழலும் அது வாழ்கிறதுக்கு உண்டான ஊட்டச்சத்து எல்லாம் மிகுந்த ஒரு மீடியத்தில் போட்டு அந்த போலியோ வைரஸை வளர்க்கணும். அப்படி வளர்க்கும்போது அது நிறைய வைரஸஸாக வந்து பெருகிரும். ஸோ அது மாதிரி அவர் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த வைரஸஸை வந்து ஃபார்மால்டஹைட் அப்படின்ற ஒரு வகையான கெமிக்கல் அதை பயன்படுத்தி ஜோனஸ் சால்க் வந்து மொத்தமாக வந்து இன்ஆக்டிவேட் ஆக்குனாங்க, மொத்தமாக வந்து கில் பண்ணாங்க. அப்படி பண்ணுறதன் மூலமாக அந்த போலியோ வைரஸ்னால செயல்பட முடியாது, அது வந்து அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் அதே சமயம் அதனுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்றத நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தினால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படியான ஒரு ஃபார்மால்டைடு அப்படின்ற கெமிக்கலை பயன்படுத்தி அவர் வந்து அந்த போலியோ வைரஸை இன்ஆக்டிவேட் ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு அவர் வந்து வேக்சினை கண்டுபிடிச்சாங்க. பிறகு இவர் வந்து
ஃபஸ்ட்டு அனிமல்ஸில், அதாவது மங்கி, அதாவது இந்த குரங்குகள் மாதிரியான விலங்குகளில் இவர் வந்து அந்த போலியோ வேக்சினை செலுத்தினாங்க. செலுத்தின உடனே அது வந்து ஃபுல்லாக இன்ஆக்டிவேட்டடாக இருக்கிறனால அது வந்து அதுக்குள்ளே அந்த வேக்சினில் இருக்கக்கூடிய வைரஸ்னால அனிமல்ஸோடைய இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்க முடியல, மற்ற உறுப்புகளையும் பாதிக்க முடியல. ஏன்னா அது வந்து இன்ஆக்டிவேட்டாக இருக்குது. ஆனால் அதே சமயம் அதனுடைய செயல்பாட்டை வந்து அந்த அனிமல்ஸோடைய இம்யூன் சிஸ்டத்தினால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் உண்மையிலேயே போலியோ வைரஸ் வந்து தீவிரமாக போனால் கூட அதை தடுக்கக்கூடிய வல்லமையை அந்த இம்யூன் சிஸ்டம் கொண்டு இருந்தது. ஸோ இது நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னு ஜோனஸ் சால்க் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பத்தில் 1952 காலத்தில் ஏற்கனவே போலியோனால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்திருந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு போலியோ வேக்சினுடைய அந்த பரிசோதனையை மேற்கொண்டாங்க. அது நல்லபடியாக இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஜோனஸ் சால்க் அவருக்கே அந்த போலியோ வேக்சின் போட்டுக்கிட்டாங்க. அவருடைய ஃபேமிலிக்குமே வந்து போட்டாங்க. அதுவும் நல்லா ஒர்க் ஆனது. அடுத்து படிப்படியாக நிறைய குழந்தைகளுக்கு போட்டாங்க. பின்னர் 1954ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமாக 18 லட்சம் குழந்தைகளுக்கு ஒரேடியாக இந்த போலியோ வேக்சின் ஆனது பரிசோதனைக்காக போடப்பட்டது. இந்த 18 லட்சம் குழந்தைகளும் போலியோ பயனியர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. ஸோ போடப்பட்ட உடனே அந்த 18 லட்சம் குழந்தைகளுக்கும் போலியோ பாதிப்பு ஏற்படலை. ஸோ அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்தது. இதுக்கப்புறம் 1955 ஏப்ரல் 12 அன்னைக்கு இந்த போலியோ வேக்சின் வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டு அது பயன்பாட்டிற்கு வந்தது. அதுதான் இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின், ஐபிவி அப்படின்றது. அதை ஜோனஸ் சால்க் கண்டுபிடிச்சிருந்தாங்க. உடனடியாக ஜோனஸ் சால்க் வந்து இதை பேட்டன் பண்ணணும் அப்படின்னு யூனிவர்சிட்டி ஆஃப் பிட்ஸ்பர்க் தரப்பில் இருந்தும் நேஷனல் ஃபவுண்டேஷன் ஃபார் இன்ஃபேண்டல் பெராலிசிஸ் தரப்பில் இருந்தும் கேட்டுக்கிட்டாங்க. ஆனால் ஜோனஸ் சால்க் வந்து அந்த பேட்டன் வந்து பெறலை. அதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு பேட்டி கண்ட ஒரு நபர் அவர்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் ஏன் பேட்டன் பண்ணலை, பேட்டன் பண்ணியிருந்தா இந்த போலியோ வேக்சின் மூலமாக நிறைய சம்பாதிச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஜோனஸ் சால்க் சொன்ன விஷயம் என்னன்னா, பேட்டன் பண்ணக்கூடாது, இது வந்து போலியோனால் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு கிஃப்டாக இருக்கணும் அப்படின்னு தான் அந்த போலியோ வேக்சினை நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஜோனஸ் சால்க் சொன்னாங்க. மேலும் ஃபேமஸான ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. அதாவது குட் யூ பேட்டன் த சன், அதாவது சூரியனை வந்து பேட்டன் பண்ண முடியுமா? ஏன்னா சூரியனால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களும் பெருமளவில் பலன் பெற்று வருது. அப்படி இருக்கும்போது யாராவது சூரியனை பேட்டன் பண்ணால் எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் இந்த போலியோ வேக்சின் அப்படின்றது பல குழந்தைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது, வாழ்க்கையை காப்பாற்றக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு தடுப்பூசிக்கு பேட்டன் வாங்கி நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு விரும்பலை அப்படின்றத ஜோனஸ் சால்க் அப்படின்ற இந்த ஒரு உன்னதமான ஒரு ஆராய்ச்சியாளர் அதை வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1959 காலத்தில் இந்த ஒரு வேக்சின் வந்து 90 நாடுகளுக்கு வந்து பரவி இருந்தது. சுவிட்சர்லாந்து, ஸ்வீடன், டென்மார்க், நெதர்லாண்ட்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, அதுக்கப்புறம் கனடா அப்படின்னு பல நாடுகளில் இந்த போலியோ வேக்சின் ஆனது போடப்பட ஆரம்பிச்சிருந்தது. இதுக்கிடையில் ஆல்பர்ட் சாபின் அப்படின்னு ஒரு போலிஸ் அமெரிக்கன் வைராலஜிஸ்ட், அவர் வந்து ஒரு மெடிக்கல் ரிசர்ச்சர், அவரும் வந்து இந்த போலியோ வேக்சினை மேம்படுத்தினாங்க. குறிப்பாக அவர் வந்து ஓரல் போலியோ வேக்சின் ஓபிவியை கண்டுபிடிச்சாங்க. இவர் ஜோனஸ் சால்க் வந்து ஐபிவி இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அவர் ஓரல் போலியோ வேக்சின் கண்டுபிடிச்சாங்க, அதாவது சொட்டு மருந்து மாதிரி வாயில் ஊற்றுறது. ஸோ இதுதான் வந்து இப்போ பெருமளவில் இந்த ஓரல் போலியோ வேக்சின் சொட்டு மருந்தாக வாயில் ஊற்றுறது தான் பயன்படுத்தப்பட்டு வருது. அதை வந்து ஆல்பர்ட் சேபின் 1961 பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தாங்க. இருந்தாலும் ஓபிவி, ஐபிவி ரெண்டுமே இன்றைய காலகட்டத்தில் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு தான் வருது. அதுக்கப்புறம் 1963ஆம் ஆண்டு ஜோனஸ் சால்க் வந்து சால்க் இன்ஸ்டிடியூட் ஃபார் பயாலஜிக்கல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டிடியூட்டை யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற லஹோயா அங்கே வந்து நிறுவி அதை வந்து ஒரு நான் ப்ராஃபிட் சயின்டிஃபிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டாக ஆக்கினாங்க. அவங்களுடைய நோக்கமே வந்து இந்த கேன்சர், அதுக்கப்புறமா வந்து மேற்கொண்டு நிறைய இந்த ஸ்க்ளரோசிஸ் மாதிரியான ரொம்ப கொடூரமான நோய், இது மாதிரியான, அதுக்கப்புறம் HIV, இது போன்ற நோய்களுக்கு எதிரான மருந்துகள் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான அந்த ஆராய்ச்சிகளை மேற்கொள்றதுக்கு தான் ஜோனஸ் சால்க் 1963ஆம் ஆண்டு அந்த இன்ஸ்டிடியூட்டை நிறுவியிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1980களுக்கு பிறகு ஜோனஸ் சால்க் வந்து எய்ட்ஸ், HIV-க்கு எதிரான வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியிலும் கூட ஈடுபட்டு வந்தாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியிலையும் ஜோனஸ் சால்க் ஈடுபட்டு வந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1995ஆம் ஆண்டு ஜூன் 23 அன்னைக்கு அவருடைய 80 வயசில் அதே
யூனிவர்சிட்டி அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய கலிஃபோர்னியாவில் இருக்கிற லஹோயா அங்கேயே இவர் வந்து இறந்து போனாங்க. ஸோ ஜோனஸ் சால்க் வந்து இறந்து போயிருந்தாலும் இவரால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த வேக்சின் அது வந்து தொடர்ந்து இன்று வரை பயன்பாட்டில் இருந்து வருது. இன்னைக்கு வரைக்கும் பல மில்லியன் கணக்கான குழந்தைகள் காப்பாற்றப்படுறதுக்கு இவருடைய வேக்சின் வந்து மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட ஜோனஸ் சால்க் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏற்கனவே இந்த ஜோனஸ் சால்கோடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.